இந்த வீடியோல குபர்நெட்டிஸோட நேம் ஸ்பேஸ்னா என்ன, பாட்னா என்ன, லைஃப் சைக்கிள் ஆஃப் பாட் பத்தி பி-ட்ரீயோட டெவாப்ஸ் ட்ரெய்னர் உங்களுக்கு கிளியர் கட்டா எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். நேம் ஸ்பேஸ்னா என்ன, நேம் ஸ்பேஸ் ஏன் ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பாட்னா என்ன, பாட் எப்படி ஒர்க் ஆகுது, லைஃப் சைக்கிள் ஆஃப் பாட், ரெப்ளிகா செட்னா என்ன, டீமான் செட்னா என்ன, டெப்ளாய்மெண்ட் செட்னா என்ன, பாட் எப்படி வந்து நெட்வொர்க் கூட கனெக்ட் ஆகி ஒர்க் ஆகுது, நெட்வொர்க்கிங் ஆஃப் பாட். ஓகேவா? இதெல்லாம் நம்ம தியரிட்டிக்கலாக வந்து ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஒர்க் பண்ணும்போது கிளியராக இருக்கும். ஓகேவா? இது நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா நம்மளால் ஒர்க்கிங்கில் வந்து கிளியராக இருக்காது. ஓகே, அப்போ நமக்கு இந்த செஷன்லேருந்து நெக்ஸ்ட் செஷன் வரைக்கும் இதை பற்றின ஃபுல் தியரி தான் இருக்கும். இந்த தியரியை வந்து நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேம் ஸ்பேஸ்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நார்மலாக நேம் ஸ்பேஸ் அப்படின்னா என்னது? நேம் ஸ்பேஸ் அப்படின்னா என்னன்னா, நம்ம கிரியேட் பண்ணுற ஒரு விஷயத்துக்கு வந்து நேமை வந்து செட் பண்ணுறது. இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கேயும் நம்ம வந்து நேமை தான் கொடுக்க போகிறோம். ஆனால் எப்படி நம்ம வந்து லைக் அந்த நேம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட வந்து ஒரு ரெண்டு ஒர்க்கர் நோடு இருக்குன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? 2 இல்லைனா 3 கூட வச்சுக்கலாம். ஒரு 3 ஒர்க்கர் நோடு இருக்கு அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு பாடை ஒன்று கிரியேட் பண்ண போறேன். இந்த ஒர்க்கர் நோட்ல ஒரு பாடை ஒன்று கிரியேட் பண்ண போறேன். நான் என்ன கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னா, மை பாட் அப்படின்னு கிரியேட் பண்ண போறேன். ஓகேவா? இப்போ நான் மை பாட் அப்படின்னு கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ என்னால் இதே இதில் வந்து இதுக்குள்ளே வந்து எனக்கு என்ன ரன் ஆகிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு HTTPD கண்டெய்னர் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? எனக்கு இப்போது மை பாட், அதே மை பாடுன்ற நேமில் இன்னொரு பாட் வந்து கிரியேட் ஆகணும். அது பாசிபிள் இல்லையா? ஒரே நேமில் கிரியேட் ஆகுமா ஆகாதா? எஸ், ஆகாது. ஒரே நேமில் நமக்கு கிரியேட் ஆகாதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷனை டெப்ளாய்மெண்ட் பண்ண போகிறீங்க சர்வரில். அப்போ ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான். இப்போ வந்து ஜொமேட்டோன்றது ஒரு அப்ளிகேஷன் தான். அந்த ஜொமேட்டோவோட அப்ளிகேஷனுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷனுக்கும் லைக் ஒரு செக்டாருக்கும் ஒரு நேம் நம்ம கொடுக்க முடியுமா? புரியுதா உங்களுக்கு? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்ட் கம்பெனி வச்சுருக்கீங்க. ஓகே, நீங்கள் வந்து ஒரு 1 மந்த்துக்கு நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட் வந்து எடுப்பீங்க, நிறைய சர்வரை வந்து ஹோஸ்ட் பண்ணுவீங்க. ஓகேவா? உங்களுக்கு இப்போ நீங்கள் இது வந்து ஒரு செட்டப். இந்த செட்டப்பில் தான் நீங்கள் எல்லா ப்ராஜெக்ட்டுமே ஹோஸ்ட் பண்ணணும். இந்த மந்த் வந்து உங்களுக்கு ஒரு 3 ப்ராஜெக்ட் வந்து பண்ணணும். ஓகேவா? இப்போது நீங்கள் வந்து கொடுக்குற கோடு எல்லாமே இப்போ வந்து ஜொமேட்டோன்னு இருக்குது. ஜொமேட்டோவுக்கு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சர்ச்சுக்குன்னு ஒன்று வந்து கிரியேட் பண்ணியிருப்பீங்க. ஒரு வெப் அப்ளிகேஷன் வந்து சர்ச்சுக்குன்னு கிரியேட் பண்ணியிருப்பீங்க, கோட் எழுதி வச்சுருப்பீங்க. அண்ட் பேமெண்ட் ப்ராசஸுக்குன்னு ஒரு கோட் எழுதி வச்சுருப்பீங்க, அதை ஒரு பேஜாக ரன் பண்ணுவீங்க. வேறு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? ட்ராக்கிங்க்கு ஒரு பேஜாக ரன் பண்ணுவோமா? இப்போ நான் வந்து search.var, payment.var, tracking.var அப்படின்னு நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா, இது எந்த அப்ளிகேஷன் ஓடுதுன்னு எனக்கு தெரியுமா? தெரியாது. உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடுமா? அப்போ அந்த மாதிரி டைமில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நேம் ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க. ஓகே, இந்த நேம் ஸ்பேஸ்ன்ற கான்செப்டில் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, ஒரே நேமில் வந்து யூஸ் பண்ணி அவங்களுக்கு எத்தனை பாட் வேணுமோ அத்தனை பாடையும் கிரியேட் பண்ணி ரன் பண்ணிக்கிறாங்க. ஓகேயா? ஸோ இங்கே நேம் ஸ்பேஸ் வந்து எப்படி இந்த நேம் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு எப்படி ரன் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து என்ன நேம் ஸ்பேஸோட நேம் என்னவா வேணா இருக்கலாம். ஓகே, நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டெவ் அப்படின்னு ஒரு நேம் ஸ்பேஸை கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த நேம் ஸ்பேஸ் வந்து எனக்கு டெவ் அப்படின்னு ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன், அனதர் ஒரு நேம் ஸ்பேஸை கிரியேட் பண்ணுறேன். அந்த நேம் ஸ்பேஸ் வந்து எனக்கு டெஸ்ட் அப்படின்னு ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னொரு நேம் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணுறேன். அந்த நேம் ஸ்பேஸ் வந்து எனக்கு பாடுன்னு ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இதுக்குன்னு ஒரு ஐசோலேட்டட் ரிசோர்ஸஸ் வந்துருச்சா? நேம் ஸ்பேஸ் அப்படின்றது ஒரு சிங்கிள் சர்வருக்கு கிரியேட் ஆகாது. நீங்கள் எத்தனை சர்வர் வச்சுருக்கீங்களோ அத்தனை சர்வருக்கும் லைக் இது எல்லாமே நம்மளோட ஒர்க்கர் மிஷின் தான். ஓகே, இது எல்லாமே என்னது?
நம்மளோட ஒர்க்கர் மிஷின். இப்போ நீங்கள் எத்தனை ஒர்க்கர் மிஷின் வச்சுருக்கீங்களோ அத்தனை ஒர்க்கர் மிஷினுக்கும் உங்களுக்கு என்ன ஆகும், நேம் ஸ்பேஸ் வந்து கிரியேட் ஆகிடும். ஓகேவா? ஸோ சிங்கிளாக இப்போ டெவ் அப்படின்னா டெவ்ன்ற நேம் ஸ்பேஸ் வந்து உங்கள் 3 ஒர்க்கர் மிஷினுக்குமே வந்து காமனான ஒரு விஷயம் தான். ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு நேம் ஸ்பேஸ் என்ன ரன் பண்ணிட்டு இருக்கேன், டெஸ்ட் அப்படின்னு ஒரு நேம் ஸ்பேஸை வச்சுருக்கேன். டெஸ்ட் அப்படின்ற ஒரு நேம் ஸ்பேஸ் வச்சுருந்தேன்னா அவங்களும் யார், 3 சர்வருக்கும் அவங்களும் காமனான ஒரு விஷயம் தான். நெக்ஸ்ட்டு ப்ராடுன்னு ஒரு நேம் ஸ்பேஸ் வச்சுருக்கேன்னா அதுவும் 3 சர்வருக்கும் காமனான ஒரு விஷயம். இது கிளியரா? இப்போ எனக்கு என்னன்னா இப்போ இந்த டெவ் அப்படின்றதுல நான் என்ன பண்ணிப்பேன், இப்போ ஜொமேட்டோ அப்ளிகேஷனே வச்சுக்கலாம். ஜொமேட்டோ அப்ளிகேஷனில் ஃபஸ்ட்டு வந்து search.war ஃபைல்னு சொன்னேன்னா, ஸோ இந்த search.war ஃபைலில் டெவ்ன்ற நேம் ஸ்பேஸில் நான் டெப்ளாய் பண்ணிப்பேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நான் என்ன வச்சுருக்கேன், பேமெண்ட் வச்சுருக்கேன். payment.war ஃபைலில் நான் வந்து எதில் பண்ணிப்பேன், டெஸ்ட்டுன்றதுல வந்து பண்ணிப்பேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நான் என்ன வச்சுருக்கேன்னா tracking.war ஃபைலில் நான் என்ன பண்ணிப்பேன், ப்ராடுன்ற ஒரு நேம் ஸ்பேஸில் டெப்ளாய் பண்ணிப்பேன். ஆனால் நான் டெப்ளாய் பண்ண போகிற பாட் எல்லாமே எனக்கு ஒரே நேமில் தான் இருக்கும். மைபாடுன்னு தான் இருக்கும். அப்போ நான் எங்கே மைபாடுன்ற விஷயத்த பார்த்தாலும் அது வந்து ஜொமேட்டோவோடது அப்படின்னு எனக்கு தெரியும். கிளியரா? ஸோ இதையும் நான் என்ன பண்ணிப்பேன், மைபாடு அப்படின்னு கிரியேட் பண்ணிப்பேன். இப்போ என்னால் என்ன பண்ணிக்க முடியும், ஒரே நேமில் என்னால் எத்தனை சர்வர் வேணால் எத்தனை பாட் வேணால் என்னால் கிரியேட் பண்ணிக்க முடியுமா? நம்ம என்ன பண்ணிக்கலாம், பாடை கிரியேட் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த நேம்லேயே என்னால் கிரியேட் பண்ணிக்க முடியாது. ஓகேவா? எப்படி சர்வரில் கிரியேட் பண்ண முடியாதோ அதே மாதிரி தான் நேம் ஸ்பேஸ்லையும் கிரியேட் பண்ணிக்க முடியாது. நம்ம ஒரே நேம் வச்சு கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு என்ன வரும், கன்ஃபியூஸ் ஆகுமா, நான் எதை போய் டெப்ளாய் பண்ணுறதுன்னு. ஸோ அந்த கான்செப்ட் தான் இது. நேம் ஸ்பேஸ்க்குள்ளே அதான் ஒரு டிஃப்ரெண்ட் நேம் ஸ்பேஸ்க்குள்ளே உங்களால் சிங்கிள் பாடோட நேமை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க முடியும். ஓகேவா? ஆனால் ஒரே நேம் ஸ்பேஸ்க்குள்ளே ஒரே நேமில் உங்களால் பாடை ரன் பண்ண முடியாது. ஓகே, கான்செப்ட் இதுதான். நீங்கள் டிஃப்ரெண்ட் நேம் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணும்போது மாஷான்றது ஒரு நேம் ஸ்பேஸாக இருக்கும், காயத்ரின்றது ஒரு நேம் ஸ்பேஸாக இருக்கும். அப்போ நான் மை பாடை ரன் பண்ணணும் அப்படின்னா அது வந்து உங்ககிட்டயே சஜஷன் கேட்கும், நீங்கள் மாஷாவில் வந்து ரன் பண்ணணுமா இல்லை காயத்ரியில் வந்து ரன் பண்ணணுமா, அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதனால அது வந்து அது புரிஞ்சுக்கும் நீங்கள் எதை ரன் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு. ஓகேவா? அப்போ ஒரே சர்வரில் மைபாட் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கு தெரியாது இவங்க எய்தர் இதை ரன் பண்ண சொல்கிறாங்களா அதை ரன் பண்ண சொல்கிறாங்கன்னா, அது அந்த மாதிரி நேமே கிரியேட் ஆகாது. ஓகேவா? புரியுதா? சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ நான் ஒரு ஃபோல்டர் ஏடபிள்யூஎஸ்ன்னு வச்சுட்டு அந்த ஃபோல்டருக்குள்ளே நான் என்ன பண்ணிக்கிறேன், மாஷா காயத்ரின்னு 2 ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த 2 ஃபோல்டருக்குள்ளே நான் தனித்தனியாக மைபாடுன்ற சேம் நேமில் கிரியேட் பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரெக்டா? நான் சேம் ஃபோல்டர்லேயே மைபாடுன்னு 2 வாட்டி கிரியேட் பண்ணாதான் எனக்கு வந்து அதே நேம் வந்து ஓவர்லேப் ஆகும். பட் 2 டிஃப்ரெண்ட் ஃபோல்டரில் ஒரே நேமில் கிரியேட் பண்ணால் எனக்கு ஓவர்லேப் ஆகாது. அதே சேம் கான்செப்ட் தான் நமக்கு இங்கேயும் ரன் ஆகிட்டு இருக்கு. நம்ம 2 டிஃப்ரெண்ட் ஒர்க் ஸ்பேஸில் சேம் இதில் வந்து கிரியேட் பண்ணி நம்மளோட zomato.war ஃபைலுன்ற ஒரு ஃபைலை வந்து நான் சேம் பாடில் ரன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேயா? இப்போ டெவலப்பர்ஸ்க்கு வந்து டவுட் இருக்காது. அவங்க மைபாடுன்றதை பார்த்தாங்க அப்படின்னா அது ஜொமேட்டோவோட ஃபைல் தான் அப்படின்னு அவங்களுக்கு ரெகக்னைஸ் ஆகிடும். ஓகேவா? பாட்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ பாட்னா ஒன்றுமே இல்லை. ஓகே, இப்போ நீங்கள் எப்படி வந்து டாக்கரில் வந்து ஒரு இமேஜை புல் பண்ணிவிட்டு அந்த இமேஜ் உள்ள தான் வந்து கண்டெய்னர் ரன் ஆகணும்னு நம்ம சொல்கிறோமா? கண்டெய்னருக்கு ஒரு இமேஜை நீங்கள் ஃபஸ்ட்டு புல் பண்ணுறீங்க, அந்த இமேஜ்குள்ளே தான் என்ன பண்ணுறீங்க, கண்டெய்னருன்ற ஒரு விஷயத்த ரன் பண்ணுறீங்களா? இங்கே பாட் அப்படின்றது எனக்கு என்ன அப்படின்னா ஸோ ஒரு இமேஜ் மாதிரி ஆக்ட் ஆக போகுது. ஓகேவா? இந்த பாடுக்கு எனக்கு என்ன ஜென்ரேட் ஆக போகுதுன்னா ஒரு யூனிக் ஐபி அட்ரஸ் வந்து இந்த பாடுக்கு ஜென்ரேட் ஆக போகுது. ஓகே, அந்த பாடுக்குள்ளே நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா என்னோட இஷ்டம் தான். நான் அந்த பாடுக்குள்ளே ஒரு சிங்கிள் கண்டெய்னராகவும் ரன் பண்ணிக்கலாம், ஆர் நான் மல்டிபிள் கண்டெய்னராகவும் ரன் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பாட் வந்து எனக்கு கண்டெய்னருக்கு மேலே ஒரு ஷீல்டாக இருக்க போது அந்த ஷீல்டை நீங்கள் பிரேக் பண்ணாதான் நீங்கள் பாடையே வந்து என்ன பண்ண முடியும், ஹிட் பண்ணவே முடியும் உங்களோட நெட்வொர்க். ஓகேவா? ஸோ ரெகுலராக இப்போ நம்ம நார்மலாக இதெல்லாம் வந்து ரொம்ப லைக் யூனிக் கேசஸில் மட்டும்தான் வந்து நமக்கு 2 பாட் லைக் 2 கண்டெய்னர்லாம் ரன் ஆகும். ஸோ நார்மலாக நமக்கு ஒரு பாடுக்கு ஒரு கண்டெய்னர் தான் ரன் ஆகும். ஓகேவா? அது நமக்கு பர்பஸ் இருக்குது, நிறைய ஸ்பேஸ் இருக்குது, நம்மளால ரன் பண்ண முடியும், நான் மட்டும்தான் நம்ம 2 கண்டெய்னர் வந்து ரன் பண்ணிப்போம். ஓகே, அப்படி இல்லைன்னா ஒரு பாடுக்கு நம்ம ஒரு கண்டெய்னர் மேண்டட்டரியாக ரன் பண்ணுவோம். கிளியரா? அப்போ நான் ஃபர்ஸ்ட்
நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே இந்த ஒரு கொஷின் கேட்டிருப்பேன், உங்களால் எம்டி பாடை கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருப்பேன். அதை யாராவது பார்த்துட்டு வந்தீங்களா? ஸோ பாடுன்றது ஐபி ஜென்ரேட் ஆகும்னு நான் சொல்லலை. இங்கே எப்படி டாக்கருக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கோ அந்த மாதிரி சாரி இமேஜில் தான் டாக்கர் ரன் ஆகுதோ அந்த மாதிரி கியூபர்நெட்டிஸில் பாடுக்குள்ளே தான் உங்களுக்கு கண்டெய்னர் ரன் ஆகும். ஓகேவா? ஆனால் இங்கே கியூபர்நெட்டிஸில் இமேஜ்க்கு நமக்கு ஐபிலாம் ஜென்ரேட் ஆகாது. பட் இங்கே நீங்கள் பாடு கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பாடுக்கும் ஒரு யூனிக் ஐபி வந்து கிரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த யூனிக் அந்த யூனிக் ஐபி ஏன் கிரியேட் ஆகுது அப்படின்னா, இப்போ நெட்வொர்க் வந்து உங்கள் பாடை ஹிட் பண்ண போகுது. வெளியிலேருந்து ஒரு நெட்வொர்க் வந்து உங்கள் பாடை ஹிட் பண்ண போகுது. லைக் டேரெக்டாக எங்கே வந்து ஹிட் ஆகும்? கண்டெய்னர் தான் ஹிட் பண்ணும். ஓகே, அந்த கண்டெய்னருக்கு ஒரு ஷீல்டு மாதிரி பாடு இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? ஓகே, அதனால தான் அதில் என்ன ரன் ஆகுது, ஐபின்ற ஒரு விஷயம் ஜென்ரேட் ஆகுது. அப்போது அந்த இன்டர்நெட்டோட டிராஃபிக்கை பிரேக் பண்ணால் மட்டும்தான் உங்கள் அவுட் சைட் ஆஃப் த டிராஃபிக் வந்து உங்கள் கண்டெய்னரே ஹிட் பண்ண முடியும். நீங்கள் வந்து பாடில் லைக் இப்போ நம்ம இமேஜில் டெப்ளாய்மெண்ட் ப்ராசஸ் பண்ணுவோமா, கண்டெய்னரில் டெப்ளாய்மெண்ட் ப்ராசஸ் பண்ணுவோமா? கண்டெய்னரில். அதே மாதிரி தான் இங்கேயும் பாடில் வந்து நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம். பாட் வந்து ஒரு லைக் ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி இருக்க போது அவங்களுக்குள்ளே ரன் ஆகுறாங்களே கண்டெய்னர், அவங்கள ஹிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பாடுகிட்ட பெர்மிஷன் கேட்கணும், நான் உள்ளே வந்துக்கலாமா அப்படின்னு. அவங்க உள்ளே வந்துக்கலான்ற டிராஃபிக் பெர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் உங்களால் கண்டெய்னரை ஹிட் பண்ண முடியும். ஸோ அது ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். கிளியரா? ஓகே, ஸோ அந்த பாடுக்குள்ளே தான் இப்போ கண்டெய்னர் ரன் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இதுதான் வந்து பாட். கிளியரா? ஸோ அப்போ எம்டி பாடை நம்ம எதுக்காக க்ரியேட் பண்ண முடியும்? ஒரு டேட்டா செட்டு அந்த மாதிரி பண்ணணும், டேட்டா செட்டை மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து எம்டி பாடை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னா நார்மலாக அதுக்குள்ளே கண்டெய்னரை ரன் பண்ணியும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேயா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஆல்ரெடி ஒரு கிளஸ்டரை க்ரியேட் பண்ணி வச்சோம்ல, அவன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். ஓகே, நான் என்ன பண்ணுறேன், அது க்ரியேட் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்காக ஒரு கமெண்ட் காப்ஸ் வேலிடேட் கிளஸ்டர் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு காப்ஸ் வேலிடேட் கிளஸ்டர்னு கொடுக்கும்போது ஒரு எரர் மெசேஜ் வந்துச்சு. இப்போ நான் காப்ஸ் வேலிடேட் கிளஸ்டர்னு கொடுக்கும்போது நான் என்னென்ன க்ரியேட் ஆயிருக்கோ அது எல்லாமே வந்திருக்கா? ஸோ எனக்கு என்ன க்ரியேட் ஆயிருக்கு அப்படின்னா 2 இன்ஸ்டன்ஸ் வந்து க்ரியேட் ஆயிருக்கு. அந்த 2 இன்ஸ்டன்ஸோட நேமும் இது, அது ரெண்டும் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு வருது. ஸோ இதில் இந்த மிஷின் டைப்புன்னு பார்த்தீங்கன்னா இங்கே T3 மீடியம் அப்படின்னு இருக்கு. நான் இது ஸ்டார்டிங்லேயே உங்ககிட்ட சொன்னேன்னா கியூபர்நெட்டிஸ்க்கு 2 GB வந்து மெமரி வேணும், அதனால அவங்க T3ல தான் க்ரியேட் ஆவாங்க. இப்போ வந்து ஒரு மாஸ்டர் மிஷினும் ஒரு ஒர்க்கர் மிஷினும் நமக்கு டிஃபால்ட் கனெக்ட்லேயே வந்து க்ரியேட் ஆகிட்டு வந்துச்சு. ஓகேவா? இப்போ நம்ம ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் க்ரியேட் ஆயிருக்கான்னு பார்க்கலாமா? இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். தொடர்ந்து டெவாப்ஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் நாங்கள் ஃபியூச்சரில் போஸ்ட் பண்ண போகிறோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்காக B-Tree சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.